வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் மொபைலில் இருக்க Alightmotion அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நாம் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ சைஸை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபில் ஸ்க்ரீனில் இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா இமேஜை வந்து சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8 இமேஜ் தேவைப்படும். 8 இமேஜையுமே இதே மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பீட் மார்க் அண்ட் சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க்கை Alightmotionல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா பீட் மார்க்னு போட்டிருக்க அந்த ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ அண்ட் சாங் ரெண்டுமே இருக்கும். இப்போ ரைட் ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக் மார்க்கு டைம்லைன் போயிடும். இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ Alightmotion மூலியமாக எடிட் பண்ணால் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் எண்டிங்க்கு டைம்லைன் போயிடும். அகைன் ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக் மார்க்கு டைம்லைன் போயிடும். ஸோ அது வரைக்கும் இந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கரெக்டாக அடுத்தடுத்து இருக்க புக் மார்க்கில் கரெக்டாக இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாக்கா ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜுக்கு எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் வந்து இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணலை, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணி காமிச்சேன். இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் 1, 2ன்னு 2 லேயர் இருக்கும். அதில் எஃபெக்ட் 1ன்னு போட்டிருக்க அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த மொதல் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் சின்னதாக ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டைமர் அண்ட் கலர் ஆப்ஷன் ரெண்டையும் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே காப்பி பண்ண லேயரில் உள்ள எல்லா எஃபெக்ட்டுமே இங்கே வந்து இந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த எஃபெக்டை அடுத்தடுத்து எந்தெந்த இமேஜுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜுக்கு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் ரெண்டாவதாக இருக்க அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துட்டு சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 2ன்னு போட்டிருக்க அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க முண்டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எஃபெக்ட் காப்பி ஆயிரும். இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் எஃபெக்டை ஆட் பண்ணாமல் இருக்க மீதி இமேஜ் எல்லாத்துக்கும் இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணி அதில் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களோட இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் இந்த இமேஜில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடியோவை நாம் வந்து ஈஸியாக மேக் பண்ணி முடிச்சிடலாம். இந்த எஃபெக்ட் மீதி இருக்க ஒவ்வொரு இமேஜ், அதாவது ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜுக்கு தான் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்க இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.